வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவுஸ் டு ஹார்ட். நம்ம சம்மர் ட்ரிப்புக்காக லாஸ் வேகாஸ் தான் வந்திருக்கோங்க. நான் குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோங்க. ட்ரெஷர் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் பேர். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹோட்டல். உள்ளே போகும்போதே ஏதோ ஒரு மால்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சுங்க. நிறையா ரெஸ்டாரண்ட்ஸு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஏரியா அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ள லாபிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கசினோ தான். இங்கே லாஸ் வேகாஸ்னாவே கசினோ தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே இருக்க நைட் லைஃப் அண்ட் கசினோக்காக தான் ரொம்ப பேர் கூட்டமாக வருவாங்க. பட் நம்மனால போக முடியாது, ஏன்னா கிட்டு இருக்கனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு சுற்றி மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் கிராஸ் பண்ணி போனாதான் உள்ள ரிசப்ஷனே போக முடியும். ரிசப்ஷனே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கசினோ கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் தான். வீக் டேஸ்லேயே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா வீக்கெண்டெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஒரு வழியாக ரிசப்ஷனில் கீ எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கும் வந்தாச்சு. என் பையன் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ரூம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சுங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. இங்கே நைட் லைஃப் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நைட் லைஃப்காக தான் இங்கே நிறைய பேர் வராங்களே. ஸோ நாங்களும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் ஒரு பைரேட்ஸ் தீம் மாதிரி தாங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு ஹோட்டல்ஸும் ஒவ்வொரு தீமில் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் ஃப்ரீயாகவே போய் பார்த்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஹோட்டல்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். இது சீசர் பேலஸ்னு ஒரு ஹோட்டல் தாங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பேலஸ் ரோமன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இந்த பேலஸோட ஃப்ளோரு, அதுக்கப்புறம் சைடில் இருக்க பில்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மார்பிளில் தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் அந்த பேலஸை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இங்கே ஸ்டாச்சூஸ் ஆஃப் ரோமன் காட்ஸு, கிளாடியேட்டர்ஸ், அப்புறம் ஜூலியஸ் சீசர் அந்த மாதிரியான நிறைய ஸ்டாச்சூஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு லக்ஸூரியான ஷாப்பிங் மால் கூட இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கசினோ, அப்புறம் பிக் கான்சர்ட்ஸ் மாதிரியும் இங்கே பண்ணுறாங்க. பாக்ஸிங் மேட்சஸ், அப்புறம் செலிபிரிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. சீசர் பேலஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வெனிஷியன் ஹோட்டல் தாங்க. இதுவும் அதே மாதிரி தான் இட்டாலியன் ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஃபேமஸான வெனிஷியன் லேண்ட்மார்க்ஸ்லாம் இங்கே ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. பெல் டவர், பிரிட்ஜு, காண்டோலா ரைடு அந்த மாதிரி எல்லாமே இங்கே ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபேமஸான அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த வெனிஷியன் காண்டோலா ரைட் தாங்க. இந்த போட்டில் போகும்போதே அந்த போட் ஓட்டுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு இட்டாலியன் சாங்கை பாடிக்கிட்டே கூட்டிகிட்டு போவாங்களாம். நல்ல பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக்கான வைபாக இருக்குது பார்க்குறதுக்கே. நைட்டு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு நல்லா தூங்கியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோங்க. இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேபிள் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணும்போதே ஒரு 1/2 an hour ஆகும்னு சொன்னாங்க. அந்த டைமில் பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம்.
இந்த மாதிரி ட்ரிப் வந்திருக்கனால ஏதாவது ஞாபகார்த்தமாக சொவீனியர் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் உள்ள கடைக்குள்ளே போனோங்க. நிறையா ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மக்கு, கீ செயின் மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம கலிஃபோர்னியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சுங்க. வழியாக இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியவும் கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ட்ரம்ப் ஹோட்டலுங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஹோட்டல் தான் இது. கோல்டன் கலரில் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்கள். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கறக்காக புக் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் புக் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.